உலக மக்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நேற்றைய தினம் நடந்த விமான விபத்தை பற்றித்தான் பல புதிய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை பற்றிதான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். குறிப்பாக ஒரு குடும்பமே பல கனவுகளுடன் பயணித்த கணவன், மனைவி, 3 பிள்ளைகள் என்று சொல்லி அந்த குடும்பமே இந்த விபத்திலே உயிரிழந்திருக்கின்றது. தன்னுடைய கணவனை பார்க்க சென்ற புது மணப்பெண் ஒருவர் அதிலே உயிரிழந்திருக்கின்றார். இவ்வாறு பலர் பல கதைகளுடன் அந்த சம்பவத்திலே உயிரிழந்திருக்கின்றார்கள். அதே சமயம் 242 பேர் பயணித்த இந்த விமானத்தில் 241 நபர்களும் முற்றுமுழுதாக அவர்கள் உயிரிழக்க, ஒருவர் மட்டுமே அந்த விமான விபத்துல இருந்து உயிர் தப்பி இருக்கின்றார். அவரினுடைய வாக்குமூலம், அதாவது அவருடைய அனுபவத்தினை தற்பொழுது பகிர்ந்திருக்கின்றார், என்ன நடந்தது அப்படி என்று சொல்லி. ஆகவே அந்த தகவல்களையும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். அது மட்டுமல்லாமல் முக்கியமாக இந்த விபத்து நடக்கிறதுக்கு 2 மணித்தியாலயத்துக்கு முன்னதாகவே அந்த விமானத்தில் பயணம் செய்த மற்றொரு பயணி ஒருவர் அந்த விமானத்தில் ஏதோ ஒரு பிழை இருக்கின்றது என்றதை தன் ஒரு காணொலி மூலமாக வெளியிட்ட அந்த ஒரு விடயம் தற்பொழுது சமூக ஊடகங்களில் பரவலாகவே பகிரப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆகவே அதனை பற்றியும் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இவற்றையெல்லாம் கடந்து எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியான இந்த விபத்துக்கு என்னதான் காரணம் என்கின்ற அந்த கேள்விக்கான பதில்களாக ஒரு சில விடயங்களை சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே அந்த ஒரு விடயத்தினையும் இந்த காணொலியில் நாங்கள் முழுவதுமாகவே பார்க்க போகின்றோம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். ஜூன் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை ஆகிய நேற்றைய தினம் உலக மக்களையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு விமான விபத்து ஒன்று நடந்திருந்தது. அதனை பற்றிய ஆரம்ப காணொலி ஒன்று நான் நேற்றைய தினமே பதிவிட்டிருப்பேன். அவற்றை நீங்கள் பார்ப்பதனூடாக முழு தகவல்களுமே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அந்த விபத்தினுடைய ஆரம்ப விடயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தினுடைய சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து லண்டன் கேட்விக் விமான நிலையத்தை நோக்கி பயணம் செய்த ஏர் இந்தியா 171, குறிப்பாக போயிங் 787-8 ட்ரீம் லைனர் ரக விமானம் சரியாக 1:38 மணிக்கு, மதியம் 1:38 மணிக்கு தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து வெறும் 1.5 கிலோமீட்டர் தூரத்திலேயே அது வெடித்து விபத்துக்குள்ளாகின்றது. இந்த ஒரு விமானத்துல மொத்தமாக 242 நபர்கள் பயணம் செய்கின்றார்கள். அதிலே ஒரு குடும்பத்தினுடைய மரணம் தற்பொழுது எல்லாரையுமே மனது கணக்க செய்கின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக ஒரு நபர் 6 வருடங்களாக மென்பொருள் நிபுணராக லண்டனிலே பணியாற்றி வரக்கூடியவர். அவர் பாத்தீங்கன்னு சொன்னால் பிரதீக் ஜோஷி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர். இந்த நபர் 6 வருடங்களாக தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை லண்டனுக்கு அழைத்து அங்கேயே சேர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி பல முறை முயற்சி செய்து கை கொடுக்காத அந்த ஒரு சூழ்நிலையில இந்த வருடம் அதற்கான சரியான ஒரு கட்டம் கைகூடி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு லண்டனுக்கு அவர் சென்று அங்கே தங்களுடைய புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக அந்த பயணத்தை ஆரம்பிக்கின்றார். இந்த இடத்துல அவருடைய மனைவி கோமி வியாஸ் அவர்கள் ஒரு மருத்துவரும் கூட. அவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக தன்னுடைய வேலையில இருந்து தானாகவே சென்று பணி விலகி, ஏனென்றால் தன்னுடைய கணவருடன் சென்று லண்டனிலே வசிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பணியிலிருந்து விலகி அங்கு கடிதத்தினையும் ஒப்படைத்து விட்டு அவர் தன்னுடைய 3 பிள்ளைகளுடன் அந்த விமானத்திலே பயணம் செய்கின்றார்கள். அதனுடைய ஆரம்பமாக ஒரு புகைப்படம் ஒன்றையும் அவர்கள் எடுத்து தங்களுடைய உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றார்கள். அதாவது இவ்வாறு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயத்தினை நோக்கி நாங்கள் செல்கின்றோம் என்றதை தங்களுடைய உறவினர்களுடன் பகிர்கின்றார்கள். ஆனால் அந்த ஒரு பயணம் ஆரம்பித்து ஒரு சில நிமிடங்களுக்குள்ளேயே அந்த ஒரு பாரிய விபத்து நடந்து குடும்பமாகவே அதிலே உயிரிழந்த அந்த ஒரு சம்பவம் என்றது இன்னைக்கு அனைவரினுடைய மனங்களையும் நீங்காத ஒரு கவலையாக இடம் பிடித்திருக்கின்றது. அதே சமயம் இவர்களினுடைய மரணம் மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இன்னும் பலரினுடையது, குறிப்பாக லண்டனில் கடந்த 1 வருடங்களாக செவிலியராக பணியாற்றக்கூடிய ரஞ்சிதா நாயர் என்று அழைக்கப்படக்கூடிய 39 வயது இருக்கக்கூடிய கேரளா கோலஞ்சேரி புல்லாடு பகுதியை சேர்ந்த இந்த ஒரு பெண் தற்பொழுது தன்னுடைய கேரளாவுக்கே மீண்டுமாக வந்திருக்கின்றார். ஏனென்றால் கேரளா அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக அரசு மருத்துவமனையிலேயே அவருக்கு வேலை கிடைத்திருக்கின்றது. அதனால அந்த நடவடிக்கைகளை சிறிது பார்த்துவிட்டு மீண்டுமாக லண்டனுக்கு சென்று தன்னுடைய அந்த பணியில இருந்து விலகல் கடிதத்தை ஒப்படைக்கிறதுக்காகத்தான் அந்த விமானத்திலே அவர் பயணம் செய்திருக்கிறார். அவருமே அந்த விமான விபத்திலே உயிரிழந்திருக்கின்றார். இதே மாதிரியாக தன்னுடைய கணவனை பார்க்க சென்ற புது மணப்பெண் அவருமே அதிலே உயிரிழந்திருக்கின்றார். இவ்வாறு ஒரு சிலருடைய விடயங்கள் தான் வெளியிலே தற்பொழுது பகிரப்பட்டிருக்கின்றதே தவிர இன்னும் சொல்லப்படாத பல கதைகளுடன் பல பேர் அந்த விமானங்களிலே பயணித்தவர்கள் இருக்கின்றார்கள். அனைவருமே உயிரிழந்து விட்டார்கள்.
இதிலே முக்கியமாக தற்பொழுது பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்றது இந்த 242 பேர்ல 241 நபர்களும் உடல் கருகி பாதி உடல் இன்றி அவ்வாறான ஒரு நிலைமையில உயிரிழந்த அந்த ஒரு விபத்துல ஒரு நபர் மட்டும் சர்வசாதாரணமாக அவர் நடந்து சென்று தன்னுடைய சிகிச்சைக்காக அவர் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது இது எவ்வாறு, அதாவது ஒரு மிகுந்த ஆச்சரியப்படத்தக்க ஒரு விடயமாகத்தான் அது இருக்கின்றது. காரணம், அவருடைய உடலிலே பல காயங்கள் இருந்தாலும் அவர் நடந்து செல்கின்றார். அந்த ஒரு குறிப்பிட்ட தூரங்களுக்கு அவர் நடந்து சென்று தன்னுடைய சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகின்றார் என்றதை பார்க்கின்ற பொழுது இதனை எவ்வாறு நாங்கள் எடுத்துக்கொள்வது என்றதை தெரியவில்லை. என்றால் பல பேரினுடைய உடல் கருகிய நிலைமைகளிலே பாதி உடல் காணவே இல்லை, அவ்வாறான நிலைமைகளிலே இருக்கின்றார்கள். இவர் தன்னுடைய அனுபவ பகிர்வு என்று சொல்கின்ற பொழுது குறிப்பிட்ட இந்த நபர் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரமேஷ் விஸ்வாஸ் குமார் என்று அழைக்கப்படக்கூடிய நபர். இவர் பிரித்தானிய குடியுரிமையை பெற்ற ஒரு நபர். இவர் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த விமானத்துல இருக்கை எண் 11A பயணம் செய்தவர். இவர் தன்னுடைய அனுபவ பகிர்வாக சொல்கின்ற பொழுது விமானம் வெறும் 30 வினாடிகளுக்கு மட்டுமே வானத்திலே இருந்ததாகவும் அதன் பின்னராக அது மேலே செல்ல முடியாமல் கீழ் நோக்கி சென்று கொண்டிருந்ததாகவும் அதே சமயம் அந்த விமானம் உயர பறக்க எத்தனித்த அந்த ஒரு நொடியில பாரிய ஒரு வெடி சத்தம் உள்ளே, ஒரு பெரிய ஒரு வெடித்த ஒரு சத்தம் ஒன்று உள்ளே கேட்டதாகவும் அவர் சொல்லுகின்றார். அப்படி இருக்கின்ற சமயத்தில் நீங்கள் எவ்வாறு உயிர் தப்பினீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அதனை இத்தவரைக்கும் என்னால் எவ்வாறு விவரிப்பதென்றது கூட தெரியாமல் இருக்கின்றது என்கின்ற மாதிரியாகத்தான் அவருமே சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த விபத்து நடக்க போகின்றது என்றதை ஏற்கனவே உணர்ந்திருந்த விமானிகள் மேடை என்ற அறிவித்தலை கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்கிறது மட்டுமல்லாமல் இந்த பயணிகளுக்குமே அங்கிருந்தவர்களுக்கு அறிவிக்கின்றார்கள் இப்படியான ஒரு விடயம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே இந்த பயணம் ஆரம்பித்து வரும் 5 நிமிடங்களுக்குள் இந்த விபத்து நடக்கிறது. இந்த 5 நிமிடங்களுக்குள்ளேயே அவர்கள் கட்டுப்பாட்டு அறைக்கு அறிவிக்கின்றார்கள், இந்த பயணிகளுக்கு சொல்கின்றார்கள். என்கின்ற சமயத்திலே இந்த தப்பித்த நபரால எதுவும் பெரிதாக திட்டம் தீட்டி நான் மட்டும் இதுல இருந்து தப்பித்து விடலாம், இந்த ஒரு விடயத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் எந்த ஒரு விடயங்களையும் வழிவகுக்க முடியாது. அப்படியான ஒரு குறுகிய காலகட்டம். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய அனுபவத்திலே சொல்லுகின்ற பொழுது அந்த மரங்கள் கட்டிடங்களுக்கு இடை நடுவாகவே அந்த விமானம் சென்றதாகவும் பல கட்டிடங்கள் சேதமுற்றதாகவும் அதுல நாங்கள் அந்த காணொலிகளினூடாகவுமே அதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற சமயத்திலே அந்த விமானம் வெடித்து 2ஆக பிளக்கின்ற சமயத்தில் பல உடல்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் எரிந்த வண்ணமாகவே கீழே விழக்கூடிய காட்சிகளையும் காணக்கூடியதாக இருந்தது. அப்படி அந்த 2ஆக பிளக்கின்ற அந்த சமயத்தில் தான் வெடிப்புல இருந்து இவர் குதித்திருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அவர் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளாத வண்ணமாகத்தான் இருக்கிறார். எவ்வாறு என்று சொல்லுகின்ற சமயத்திலே எவ்வாறு நீங்கள் தப்பித்தீர்கள் என்று கேட்கின்ற சமயத்திலே அது எனக்கே ஒரு ஆச்சரியமான விடயம் என்கின்ற மாதிரியாகத்தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த வெடித்த சமயத்தில் அவர் அதனூடாகத்தான் வெளியிலே பாய்ந்தார் என்கின்ற மாதிரியாக சொல்லப்படுகின்றது. இந்த ஒரு நிலைமையில தற்பொழுது அவருடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, ஆனால் உடலிலே பல காயங்கள் இருக்கிறதாகவும் அதற்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதாகவும் வைத்தியர்களால் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையில தற்பொழுது வெளியான மற்றொரு காணொளி பலத்த விமர்சனங்களை அரசாங்கத்தின் மீது வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அதே விமானத்துல அந்த விபத்து நடக்கிறதுக்கு 2 மணித்தியாலயங்களுக்கு முன்னதாக ஒரு நபர், அந்த நபரினுடைய பெயர் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆகாஷ் வத்சா எனப்படக்கூடிய நபர் அந்த விமானத்துல டெல்லியில இருந்து அகமதாபாத் வரைக்கும் அந்த விமானத்தில் தான் பயணித்ததாகவும் அந்த பயணித்த வேளையில் அந்த விமானத்தில் எந்த ஒரு தொழில்நுட்ப வசதிகளும் இயங்கவில்லை என்கின்றதையும் வெளிக்காட்டக்கூடிய மாதிரியாக ஒரு காணொலி ஒன்றை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதிலே பலரும் பல சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு அங்கே ஏதோ ஒரு பிழை இருக்கின்றது, அங்க இருந்த எந்த ஒரு தொழில்நுட்ப வசதிகளும் இயங்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர் அந்த காணொலியை வெளியிடுகின்ற சமயத்திலே அதன் பின்னராக 2 மணித்தியாலயங்களுக்கு பின்னர் மீண்டுமாக ஒரு பயணத்தை அந்த விமானம் ஆரம்பிக்கின்றது. ஆனால் ஏன் இதனை பற்றி எதுவுமே கருத்திலே கொள்ளாமல் அந்த விமான பயணத்தினை ஆரம்பித்தார்கள் என்கின்ற கேள்வி தற்பொழுது மக்களால் முன்வைக்கப்பட்ட வண்ணமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் முக்கியமாக குறிப்பிட்ட இந்த விமானம் அதாவது இந்த 787-8 ட்ரீம் லைனர் எனப்படக்கூடிய இந்த ஒரு விமானம் பயன்பாட்டுக்கு வந்தது என்பது 2011ஆம் ஆண்டுல இருந்து அந்த காலப்பகுதியிலிருந்தே குறிப்பிட்ட இந்த ரக விமானம் விபத்துக்குள்ளானது என்றது இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது. இப்படி இருக்கின்ற இந்த சமயத்துல இந்த வெடித்ததன் பின்னராக அல்லது இந்த வெடிக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி தற்பொழுது ஒரு சில முக்கியமான விடயங்கள் முக்கியமான சில நிபுணர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்குமே தெரியும், விமானத்தினுடைய முக்கியமான தரவுகளை சேமித்து வைக்கக்கூடிய இந்த கருப்பு பெட்டி அதனை ஆய்வுக்குட்படுத்தியதன் பின்னராக பல விடயங்கள் தெரிய வரும் என்றாலும் கூட தற்பொழுது இந்த விபத்துக்கான முக்கிய காரணமாக 2 விடயங்கள் சொல்லப்படுகின்றது. அதிலே முதலாவது விடயம் 2 என்ஜின்களும்
அதாவது விமான விபத்திலே மிகவும் அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விடயம் என்றதுதான் இந்த 2 என்ஜின்களும் செயலிழக்கின்ற ஒரு விடயம் என்றது. ஆகவே அவ்வாறான ஒரு விடயம் வந்து இந்த விமானத்திலே நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியும், ஆனால் அப்படி ஒருவேளை அந்த 2 என்ஜின்களும் செயலிழந்தாலும் கூட உடனடியாகவே, அதாவது அத்தியாவசியமான அமைப்புகளை இயக்கிறதுக்கு தேவையான சக்தியை வழங்குவதற்கான விமானங்கள்ல வந்து RAT எனப்படக்கூடிய ஒரு விடயம் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கும், ஒரு அமைப்பு ஒன்று பொருத்தப்பட்டிருக்கும். ஆனால் குறிப்பிட்ட இந்த அமைப்பு இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருந்ததா என்றுதான் இங்கே ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அதே சமயத்துல இந்த பிரதான என்ஜின்கள் வந்து செயலிழக்கிறதுக்கான முக்கிய காரணமாக அவர்கள் சொல்லக்கூடியது ஒன்று தரமற்ற எரிபொருள், இல்லை என்றால் எரிபொருள் அடைத்துக் கொள்ளுதல் போன்ற காரணங்களினால இந்த என்ஜின்கள் வந்து செயலிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும். ஆகவே ஆகமொத்தத்திலே அவர்கள் முதலாவது காரணமாக சொல்றது வந்து இந்த என்ஜின்கள் வந்து செயலிழந்திருக்கலாம் என்றது. இரண்டாவது வந்து இந்த பறவைகள் மோதுகின்ற விடயம். உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் என்னுடைய காணொலியிலேயுமே நான் ஒரு விமான விபத்தை பற்றி பதிவிட்டிருந்தேன். அதாவது தென்கொரியாவில் நடந்த ஒரு விமான விபத்து, அதிலே 179 நபர்கள் வந்து உயிரிழந்திருந்தார்கள். அந்த விபத்து நடந்ததுக்கான காரணம் பறவை விமானத்திலே மோதிய காரணம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த விமானம் வந்து பறவை மோதி விபத்துக்குள்ளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லப்படுகின்றது என்றால், இந்த அகமதாபாத் சர்வதேச விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பறவைகளினுடைய இடையூறு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக இந்த விமான நிலையம் இருக்கின்றதா. குறிப்பாக 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த விமான விபத்துகள் குறித்து நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையிலேயும் கூட 2023ஆம் ஆண்டுக்கு முன்னதாக கடந்த 5 ஆண்டுகள்ல மொத்தமாக 462 நடைபெற்ற எல்லா விபத்துகள்லையுமே 462 பறவை மோதல் சம்பவங்கள் வந்து குஜராத்தில் மட்டுமே நடந்த சம்பவங்கள். அந்த 462லையுமே அதிகமாக இது அகமதாபாத்திலே நடந்த சம்பவங்களாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆக மொத்தத்திலே இந்த சம்பவங்கள் 2023ஆம் ஆண்டிலேயே ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்படுகின்றது. இந்த ஒரு சர்வதேச விமான நிலையத்தில் அதிக பறவைகள் இடையூறுகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி. ஆகவே இவ்வளவு பெரிய தரவுகள் இருந்தும் ஏன் இதனை பற்றி அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவில்லை என்றுதான் எனக்கு எல்லாருடைய கேள்வியாக இருக்கின்றது. தற்பொழுது வந்து டாடா நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த உயிரிழந்தவர்களினுடைய குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாயினை வந்து வழங்குவதாகவும், அதே சமயம் காயமடைந்தவர்களினுடைய சிகிச்சைக்கான முழு உதவியையும் தாங்கள் பார்க்கிறதாகவும், அது மட்டுமின்றி அந்த மருத்துவக் கல்லூரி BJ மருத்துவக் கல்லூரியினுடைய புதிய விடுதியை கட்டுவதற்கான முழு ஆதரவையும் தாங்கள் வழங்குவதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற இந்த சமயத்திலே இந்த உயிரிழந்தவர்களினுடைய உடல்களை அடையாளம் காணுவதற்கே உறவினர்களினுடைய DNA பரிசோதனை மூலமாகத்தான் உறுதிப்படுத்த முடியும் என்கிற ஒரு நிலவரம் வந்து தற்பொழுது நிலவிக் கொண்டிருக்கின்ற இந்த சமயத்துல இவ்வளவு பெரிய சம்பவங்கள் வந்து பின்னால் இருக்கின்ற போது இதை பற்றி எந்த ஒரு அக்கறையுமே இல்லாமல் இருந்த அரசாங்கம் தற்பொழுது வெறுமனே ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆழ்ந்த இரங்கல்களின் ஊடாக உயிரிழந்தவர்கள் திரும்பி வருவார்களா என்றால் இல்லை, வழங்கப்படுகின்ற பணங்களின் ஊடாக மீண்டும் அவர்கள் உயிருடன் வருவார்களா என்றால் இல்லை. ஆனால் இதனை பற்றி திருப்பியுமாக இவர்கள் சரிபார்த்து எல்லாவற்றையும் செய்வார்களா என்றால் அதுவுமே கேள்விக்குறிதான். ஒவ்வொரு விபத்து நடக்கின்றது வெறுமனே ஆழ்ந்த இரங்கல்கள் மட்டும் தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உண்மைக்குமே இதனை சொல்வதற்கே எங்களுக்குமே கவலையாக இருக்கின்றது. இந்த இடத்துல நானும் சொல்லக்கூடிய விடயம் என்றது வந்து அந்த விபத்திலே உயிரிழந்தவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை மட்டும்தான் தெரிவித்துக் கொள்ள முடியும். இந்த விபத்திலே அந்த விமானத்திலே பயணித்த 241 பேரும் அந்த மருத்துவக் கல்லூரியிலே இருந்த 5 மருத்துவ மாணவர்களும் வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள். இன்னும் 50 மாணவர்கள் வந்து காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஒரு காணொளியில நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்றது வந்து நிச்சயம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில அவருடன் சண்டை இவருடன் சண்டை அப்படி என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து விடாமல், ஒருவர் இறந்ததன் பின்னராக வந்து அவருக்காக அழுவது, அவர் இந்த உதவியை கேட்டாரே நான் செய்திருக்கலாமே, அதை ஆசைப்பட்டு இந்த ஒரு விடயத்தை கேட்டாரே அதை நான் செய்திருக்கலாமே என்று சொல்லி இறந்ததன் பின்னராக அவருக்கு பிடித்தவற்றை படைத்து வைத்து அல்லது அவருக்கு பிடித்தவற்றை செய்வதனூடாக எதுவுமே நடக்க போவது கிடையாது. அந்த இறப்பு நாளுக்காக செலவழிக்கிறதுல வந்து எதுவுமே நடக்க போறது கிடையாது. வாழ்கின்ற நாட்களில் ஒவ்வொருத்தருக்கும் உங்களை நம்பி இருப்பவர்களுக்கு உங்களுக்கு சொந்தமானவர்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அவற்றை செய்து அவர்களுடன் அன்பாக பழகி அவர்களுடன் அன்பாக இருப்பதனூடாக உண்மைக்குமே இந்த நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கையை வாழ்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகின்றேன். ஆகவே தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பருவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன்.